ஜூலை 4ஆம் தேதி முதல் ஜூலை 10ஆம் தேதி வரை உள்ள நட்சத்திர வார பலன்கள். நாம் இப்போ பார்க்க போகிற ராசிகளுக்கு துலாம், விருச்சிகம் இந்த ராசியில் உள்ள அனைத்து நட்சத்திரங்களுக்கும் பார்க்கலாம். முதலில் துலாம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள்: சித்திரை 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். செவ்வாய்க்கேது சஞ்சரிப்பதால் இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையும். ஒரு சிலர் புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள். வரவேண்டிய பணங்கள் வரும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். சுவாதி, ராகுவால் குடும்பத்திற்குள் குழப்பம், பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். ஞாயிறு அன்று அஸ்தமனத்தில் இருந்த குரு உதயமாவதால் உங்கள் நிலைகள் உயரும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். விசாகம் 1, 2, 3 பாதங்கள். ஞாயிறு முதல் குரு பார்வையால் உங்கள் நிலை முன்னேற்றம் அடையும். பணவரவுகள் அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். திருமண வயதினருக்கு வரன்கள் வரும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும். இந்த வாரம் இந்த ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இம்மையிலும் நன்மை தருவார். இவரை வழிபட உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும். அடுத்து நாம் பார்க்க போக வேண்டிய ராசியில் உள்ள நட்சத்திரங்கள்: விருச்சிகம். விசாகம் 4. குருவின் பார்வையால் வீண் செலவுகள் குறையும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். எதிர்பார்த்த பணவரவு அதிகரிக்கும். ஆரோக்கியம் சீராகும். வியாபாரம், தொழிலில் முன்னேற்றம் அடையும். அனுஷம். சனி வக்ரம். அதே இடத்தில் ராகுவும் இருப்பதால் உங்கள் உடல்நிலையில் சங்கடமும் அலைச்சலும் ஏற்படும். ஞாயிறு முதல் குரு பார்வையால் நிம்மதி உண்டாகும். குடும்பத்தின் மீது அக்கறை அதிகரிக்கும். வருமானங்கள் உயரும். நிம்மதியாக தூங்கும் நிலைகள் உண்டாகும். பொருளாதாரம் உயரும். கேட்டை. புதன் வக்ரம். அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், குரு சஞ்சரிப்பதால் உங்கள் வேலைகளில் விழிப்புணர்வு தேவை. உங்களுடைய எதிரிகளின் கை ஓங்கக்கூடிய நிலை இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். முடிந்தவரை உங்களை சூழ்ந்துள்ள அனைவரையும் அனுசரித்து செல்வது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் நல்லது. இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருத்தணி முருகன்.